Hey guys, Happy New Year. ஸோ இந்த நியூ இயர்க்கு நம்ம வந்து நிறைய ரெசல்யூஷன் அப்படிங்கிறத எடுத்துருப்போம். அதுவும் நம்ம சேனலில் இருக்க பீப்புள் நம்ம ஒரு கோடிங் ஏதோ ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை வந்து ஐடியில் ஜாப் எடுக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் அப்படிங்கிறத எடுத்துருப்போம். அப்படி எடுக்கல அப்படின்னா மஸ்ட் டூ தட். அது எடுக்கிறதுலாம் ஓகே ப்ரோ, அதெல்லாம் எடுத்துடலாம். பட் எடுத்தாலுமே நான் வந்து கோடிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 1 வீக் வரைக்கும் நான் அதை ஒர்க் பண்ணுறேன். அதுக்காக செகண்ட் வீக்கில் மோட்டிவேஷன் போயிடுது, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். திருப்பி நான் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி தான் என்னுடைய லைஃப்பில் ரொட்டீன் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறது, என்னோட இன்ட்ரெஸ்ட் எப்படி நான் கன்சிஸ்டன்ட்டாக அப்படியே கொண்டுட்டு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் அடிஷனலாக சில விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கன்சிஸ்டன்ட்டாக கொண்டுட்டு போக முடியும். அட் த சேம் டைம் வந்து மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சிங்கிளாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு மோட்டிவேட்டடாக இருக்காது. நீங்கள் ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணுறீங்க, அதை மட்டுமே நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க, லேர்ன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு போர்டான விஷயமா இருக்கும். நீங்கள் லேர்ன் பண்ணதை ஜஸ்ட் லேர்ன் பண்ணி மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப போர்டாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் சில காம்படிஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ரேங்க் வந்துட்டு நீங்கள் முன்னாடி கொண்டுட்டு போகிறீங்க. அதுமாதிரி ஒரு கேமிஃபைடாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கன்சிஸ்டன்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேமிஃபைடாக உங்களோட ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப் தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஆப் வந்து ஃபியூ வீக்ஸ் முன்னாடி நான் ரீச் பண்ணாங்க. இவங்களோட ஐடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஆப் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் எதுவும் வந்து பே பண்ணி தான் இந்த ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இந்த ஆப் மூலமா நீங்கள் உங்களுடைய ஸ்கில் எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது மூலமா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை வந்துட்டு காலேஜ் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலை ஷோ பண்ணுறதுக்கும் இந்த ஆப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் அபின், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெல்கம் டு மை சேனல். ஆல்ரெடி இந்த ஆப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா NextLevel. இந்த ஆப் வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் லைவுக்கு வரல. இப்போ வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 or 2 வீக்ஸில் வந்து இந்த ஆப் லைவுக்கு வந்துடும். இப்போதைக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஃப்ரீ தான். ஜஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆப்குள்ளே வந்துடலாம். அந்த ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு குறிப்பிட்ட ரேங்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ரேங்க் லெவலை பொறுத்து நீங்கள் வந்து ஜாப்ஸை அன்லாக் பண்ணலாம். விச் இஸ் லைக் ஒரு ஜாப் வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்பை முன்னாடி ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரேங்க் நீங்கள் ஈஸியாக முன்னாடியே வர முடியும். அந்த ஜாப் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். இதுதான் உங்களுடைய பேசிக் ஐடியா. ஸோ இதில் இப்போ ரேங்கிங் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இவங்க கொஸ்டின்ஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஒரு லெவலுக்கும். ஸோ அந்த லெவலை பொறுத்து நீங்கள் அந்த கொஸ்டின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறீங்க, எத்தனை பேருக்கு முன்னாடி அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ரேங்கிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகேன் நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஜாப் ரோலுக்கு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். அது பேஸ் பண்ணி உங்கள் ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இல்லை பேக் அண்ட் போகிறீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்கள் ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேங்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஓப்பனிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு கம்பெனி வந்து ஈஸியாக ஒரு குவாலிட்டியான இன்ஜினியரை ஃபைண்ட் பண்ணி அவங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஒரு கம்பெனி வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜாபுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அது ஒரு குவாலிட்டியான இன்ஜினியர் அவங்க வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு அவங்க நிறைய டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். அதுக்காக மணி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆப்பை அவங்க ரீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலுக்காக இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ப்ரொஃபைலில் நீங்கள் ஒரு நல்ல ரேங்க்ல இருந்தீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக உங்களை பிக் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஸ்கெட்யூல் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணி நல்ல பேக்கேஜில் உள்ள போக முடியும். இதுதான் இந்த ஆப்போட பேசிக்கான ஒரு ஐடியா. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் கூட டைப்பில் இருக்காங்க. இந்த ஆப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 20+ கம்பெனி கிட்ட வந்து ஆல்ரெடி டைப்பில் இருக்காங்க. என்கிட்ட கொடுத்த டேட்டா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி சர்வீசஸில் இவங்க வந்துட்டு சிடிஎஸ் கூட டைப்பில் இருக்காங்க, HCL கூட, TCS கூட, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட அவங்க வந்து டைப்பில் ஆல்ரெடி இருக்காங்க. அண்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலர், சிம்பிளி லேர்ன், K12 டெக்கோ சர்வீசஸ் இந்த கம்பெனிக்குள்ள அவங்க வந்து டைப்பில் இப்போதைக்கு இருக்காங்க. அண்ட் ஹெல்த் ஃபிளிக்ஸ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ICICI, க்ரோ, ஸ்டாக் கோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லையும் அவங்க டைப்பில் இருக்காங்க. இந்த ஆப் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறனால இன்னும் இந்த டைப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஐடியா. ஏன்னா நல்ல இன்ஜினியர்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டஃப்பான விஷயமா தான் இருக்கும் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே. அது ஒரு ஃப்ரெஷராக ஒரு குவாலிஃபைடான பர்சனை வந்து ரெக்ரூட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஃபில்டர் பண்ணி அந்த பர்சனை ரெக்ரூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப் மூலமா அவங்க வந்து ஒரு குவாலிஃபையான பர்சனை ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இந்த ஆப்லேருந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 2500 கிட்ட இருந்துச்சு. அதை நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் இப்போ. ஸோ நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸும் பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் OTP கொடுங்க. தென் உங்கள் மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடிக்கு ஒரு OTP நீங்கள் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ப்ரொஃபைல் வந்து பில்ட் பண்ணணும். லைக் வந்து உங்களுடைய ஃபுல் நேம் என்ன, நீங்கள் என்ன உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் ஷோ பண்ண முடியும். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆப் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அடிஷனலாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்போட
ஆப்போட லிங்க் நீ டேரெக்டாக வந்து உங்கள் லிங்க்டின் பேஜ் நாக்ரி பேஜ் நீங்கள் ஷோ பண்ணலாம். ஸோ அதில் வந்து உங்கள் ரேங்க் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியா வந்து இட்ஸ் ரியலி a குட் ஐடியா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த ஆப் நீங்கள் மொபைலே யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் மொபைலே அந்த கோடிங் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பேசிக் லெவலான அந்த கோடிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது கூட இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கன்யூஸாக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ரேங்க் முன்னாடி போகிறதுனால ஒரு கேமிஃபைடாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்கள் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போவீங்க. அண்ட் இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி அவங்க கூட நீங்கள் காம்படிட் பண்ணலாம். லைக் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து சேம் டைமில் கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யார் அதிக ரேங்க்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் நீங்கள் உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.